நம் குடும்பம் தழைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? யாத்ராகமம் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஆபிரகாமுக்கு தேவன் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் மணலத்தனையாயும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தார். யாத்ராகமம் 1:20 ஜனங்கள் பெருகி மிகுதியாய் பலத்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை அபத்தமாக்கும்படியாக இவர்களுக்கு ஒரு இரட்சகன் எழும்ப கூடாது என்பதற்காகவும் சத்ருவானவன் கங்கணம் கட்டி பார்வோனை ஏவிவிட்டான். ஆம், பார்வோனும் கூட பிறக்கும் முன்னே ஆண் குழந்தைகளை சாக வேண்டும், இந்த ஜனங்கள் பெருகக்கூடாது, அழிய வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுத்தான். பிறக்கும் முன்னே ஆண் குழந்தைகளை கொன்றுவிடச் சொல்லி. இந்த மருத்துவச்சிகள் தேவனை அறியவில்லை. ஆனால் தேவனை பற்றி கேள்விப்பட்டு விசுவாசித்து அவருக்கு பயந்ததினால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்தார்கள். ஆம், ராஜா தன்னை கொன்று போடுவான், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என்று அறிந்திருந்த போதிலும் தன் உயிரையும் துச்சமாக நினைத்து துணிந்து அந்த ஆண் குழந்தைகளை காப்பாற்றினார்கள். எனவே தேவரும் அவர்களுக்கு ஈடு செய்யும் விதமாக அவர்கள் குடும்பங்கள் தழைக்க செய்தார். மருத்துவச்சிகளின் 3 காரியங்கள் என்னென்ன? முதலாவதாக, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, ஆனாலும் கர்த்தரை பற்றி கேள்விப்பட்டதினால் முழு மனதோடு விசுவாசித்தார்கள். இரண்டாவதாக, தேவனுக்கு பயந்திருந்தார்கள். மூன்றாவதாக, தன் விசுவாசத்தை கிரியையினால் காண்பித்தார்கள். ஆம், ராஜா தன்னை கொன்று போடுவான் என்று அறிந்திருந்தும் துணிந்து தீமை செய்யாதபடிக்கு தேவ ஜனம் தழைக்க இவர்கள் உதவினார்கள். எனவே தேவன் அவர்களுக்கு ஈடு செய்யும் விதமாக அவர்கள் குடும்பம் தழைக்க தேவனும் உதவினார், ஆசீர்வதித்தார். ஆமாங்க, அவிசுவாசமான மருத்துவச்சிகளுக்கே தேவன் இவ்வளவு பெரிய நன்மை செய்வாரானால் தேவனையே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர்களைப் போல முழு மனதோடு தேவனை விசுவாசித்து தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு நாம் விலகி தேவனுக்காக உறுதியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போதும் தேவ ஜனம் பலுகி பெருகத்தக்கதாக உலகத்திற்கு சுவிசேஷத்தை, ரட்சிப்பை நாம் சொல்லும் போதும் நம் குடும்பத்தை தேவன் தழைக்க செய்து நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவனில் உமக்குரிய பயத்தை எனக்குள் கட்டளையிடுவீராக. தீமை விட்டு விலகவும் ஜீவனே போனாலும் உமக்காக எழும்பி கிரியை செய்யும் தைரியத்தையும் எனக்கு தாரும். நானும் என் குடும்பமும் என்னை சார்ந்தோரும் தழைக்க தேவன் கிரியை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.